ඔබව නිරපනු ලැබුවාද? நீ ஒதுக்கப்பட்டாயா? நீ வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டாயா? வேத வசனத்தில் பார்க்கிறோம். බයිබලේ අපි දකිනවා ஒரு மனிதன் இருந்தான். එක් මිනිසෙක් හිටියා. அவனுடைய பேரு தாவீது. ඔහුගේ නම තමයි දාවීද්. அவன் வாலிப இளைஞனா இருந்தான். ඔහු තරුණ වියේ සිටියේ. அவனுக்கு ஒரு 15 வயது இருக்குமோ என்று தெரியாது. ඔහුට අවුරුදු 15ක් තිබේදෝ කියන උදේ දන්නේ නැහැ. அவனுக்கு மூத்த சகோதரர்கள் 7 பேர் இருந்தாங்க. ඔහුට ඉහළින් සහෝදරයන් 8 දෙනෙක් හිටියා. அவளுடைய அப்பா ඔහුගේ පියා மூத்தவர்களை ராஜாவிடத்தில் இராணுவத்திலே வைத்திருந்தான். ඔහුට වැඩිමහල් අයව රජවරුන්ගේ ළඟ ඒ සේන බටයන් වගේ ඔවුන්ව තවාගෙන සිටියා. அவர்கள் உயர்ந்த நிலையிலே வாழ்ந்தார்கள். ඔවුන් උසස් ජීවිතයක් ජීවත් වුණා. ஆனால் தாவீதை தகப்பன் அவ்வளவாய் கண்டு கொள்ளவில்லை. එනමුත් දාවීද්ව පියා එතරම් ගණන් ගත්තේ නැහැ. தாவீதை பற்றி அப்பா யோசிக்க கூடவில்லை. දාවීද් ගැන පියා කල්පනා කරේවත් නැහැ. அவன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டிருந்தான். ඔහු ජීවිතේ පවුලේ අයින් කර තබුවා. இந்த ராத்திரி நேரத்திலே நீயும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். මේ රාත්‍රී කාලෙදී ඔබත් යම් කිසි හේතුවක් නිසා ඔබව නිර්පාදමා තිබෙනවද? உன்னுடைய கணவன் அல்லது மனைவி உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ඔබගේ පුරුෂයා නැතිනම් ඔබගේ භාර්යාව ඔබව නිර්පාදමා உன்னுடைய பெற்றோர் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ඔබගේ දෙමව්පියන් ඔබව නිර්පාදමන්න ඇති. அவன் வாழ்க்கை தனிமையில் இருந்தது. ඒ ඔහුගේ ජීවිතයේ උදකලාවේ அவன் தனிமையிலே வேதனைப்பட்டான். ඔහු උදකලාවේ වේදනාව වුණා. அவனுக்கு கொஞ்சம் ஆடுகள் இருந்தது. ඔහුට කියා පොඩ බැටළුවන් සිටියා. அந்த ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்துக் கொண்டிருந்தான். ඒ බැටළුවන්ව වනාන්තරයේ ඔහු පාලනය කරමින් வாழ்க்கையிலே ஒரு தனிமை. ජීවිතයම් උදකලාව. அவனுக்கு வீட்டிலே இருக்க முடியவில்லை. ඔහුට නිවසේ ඉන්න බෑ. அவனுடைய அப்பாவுடைய ஆடுகள் எடுத்து அவன் மேய்க்க ஆரம்பித்தான். ඔහුගේ බැටළුවන් ඔහුගේ පියාගේ බැටළුවන් අරගෙන ඔහු බලන්න පටන් ගත්තා. அவனுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக இருந்தது. ඔහුගේ ජීවිතය නම් වනාන්තර ජීවිතයක්. வாழ்க்கை பல நாட்கள் பல வாரங்கள் அவன் ஆடுகளை எடுத்து போனால் அந்த வனாந்திரத்தில் தனிமையாக இருப்பான். ඔහුගේ ජීවිතේ බෝ දවස් බෝ සුමාන ගණන් ඔහු බැටළුවන් අරන් ගියා නම් වනාන්තරේ බෝ කාලයක් ඔහු ඉන්නේ තනියෙන්. எல்லாரும் உண்டு. ඔක්කොම ඉන්නවා. எல்லாரும் அவனுக்கு இருந்தார்கள். හැම කෙනාම ඔහුට හිටියා. ஆனா அவன் வாழ்க்கையில் ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலை. එනමුත් ඔහුගේ ජීවිතේ තල්ලු කළා වූ ஒரு வீட்டிலே விருந்து நடந்தால் கூட அவனை அழைப்பதில்லை. නිවසේ මංගලයක් සිදු වුණත් හරි ඔව්ව කැඳවන්නේ නැහැ. அவனை உயர்ந்த படிப்பு கொடுத்து உயர்த்தி வைக்கவில்லை. ඔව්ව උසස් ඉගෙනවීම් දීලා ඔව්ව ඉහළට යබුවේ නැහැ. உங்க ஜீவித தனிக்காம பிரி திபுனா. அவனுடைய வாழ்க்கை தனிமையா இருந்தது. உங்க ஜீவித வனாந்திரම තිබුණා. அவனுடைய வாழ்க்கை வனாந்திரமா இருந்தது. බැටළු අරගෙන ගියාම ඔව් එන්නේ සති ගණන් මාස ගණනින්. அவன் ஆடுகளை எடுத்துக்கொண்டால் அவன் வருவதோ மாத கணக்கு கிழமை கணக்கா இருக்கும். உன் மனுஷ மூண දකින්ට මාස ගණන් යයි. அவன் மனித முகங்களை பார்க்க கூட மாத கணக்காய் එච්චර තනිකම නෝ සිටියා. அவ்வளவு தனிமையாய் அவன் இருந்தான். ஓ ராத்திரி ඔහු තනියම තමයි සිටියේ. அவன் இரவானாலும் இருந்தது தனிமையிலே தான். ඔහුගේ ජීවිතේ තනියෙන් ජීවත් වුණා. அவன் வாழ்க்கையிலே தனிமையா ராத்திரி ගාදෙනෙක් ඒ වගේ තත්ත්වයේ මේ ස්ථානට ඔබ ඇවිස්සෙනවා. இன்று இரவு கூட அநேகர் அந்த நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். ඔබ කෑවද බිව්වද කියලා බලන්න කවුරුත් නැහැ. நீங்கள் சாப்பிட்டீர்களா உறங்கினீர்களா என்று பார்க்க கூட ඔබ මොන ஒருவரில்லை. තත්ත්වයෙන් ඉන්නේ කියලා බලන්න කවුරුත් නැහැ. நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்று கவனிக்க ඔබගේ யாரும் இல்லை. ජීවිතේ දින ප්‍රශ්න දැස බලන්න කවුරුත් නැහැ. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க யாரும் இல்லை. ඔබ පිටස්තර ලස්සන්ට ඉන්නවා. நீங்கள் வெளிப்பிரகாரமாய் அழகா இருக்கலாம். නමුත් ඔබගේ ඇතුළත ජීවිතේ ඔබ පොඩි වෙලා තනි වෙලා මේ රාත්‍රිය ඔබ සිටින්න. ஆனால் உங்கள் உள்ளான வாழ்க்கையிலே நொறுக்கப்பட்டு தனிமையாய் நீங்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். බයිබලයේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது එක දවසක් ஒரு நாள் වලෙක් ඇවිල්ලා ඔහුගේ බැටළුව අල්ලගත්තා. கரடி வந்து அவனுடைய ஆடுகளை பிடித்துக் கொண்டது. ඔහු දුවල ගියා. அவன் ஓடி ஓடி சென்றான். Hey! ஏன் මගේ තාත්තා මගේ මේ බැටළුව කෝ කියලා ගණන් ආයි. என் தகப்பன் இந்த ஆடு எங்கே என்று கணக்கு கேட்பார். ඒ නිසා මගේ ජීවිතය ගියත් හරි කමක් නැහැ. எனவே என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை. වලාගේ පිටිපස්ස ගිහිල්ලා වලත් එක්ක සණ්ඩු කරලා ඒ බැටළුවව බේරගත්තා. அவன் கரடிக்கு பின்னாய் ஓடி
அந்த கரடியோடு சண்டை பிடித்து அந்த ஆட்டை அவன் மீட்டுக் கொண்டான். ඒක තාත්තට දන්නේ. இது தகப்பனுக்கு தெரியாது. ඔබ අද විඳිනා වූ දුක, ඔබගේ වේදනාව, ඔබගේ පවුල අයට දන්නේ. நீங்கள் இப்பொழுது படுகிற துன்பங்கள் வேதனைகள் உங்கள் குடும்பத்திலே இருக்கிற බයිබලයේ සඳහන් කළ තැන දාවීද් ඉතා සෝභමාන කෙනෙක්. දාවීද් සෞන්දර්යමුள்ளவன். வேதம் சொல்லுகிறது தாவீது மிக சௌந்தரியம் உள்ளவன். එයා රතු අම සමග තමයි ඉන්නේ. அவன் சிகப்பு தோளுடையவனாய் இருந்தான். එච්චර ලස්සන කෙනෙක්. அவ்வளவு அழகானவன். නමුත් ඔහු මුණ දුන්න වලක් සමග ஆனால் அவன் முகம் கொடுத்தான் ஒரு கரடியோடு கூட. ඔහුගේ සහෝදරන්ට ඒක දන්නේ. அவனுடைய சகோதரருக்கு அது தெரியாது. අද රාත්‍රියේ ඔබ විඳින දුක ඔබගේ ගෙදරින් අයට දන්නේ. இன்று இரவு நீங்கள் படுகிற துக்கம் உங்கள் வீட்டிலே ඔබගේ පවුලේ අයට දන්නේ. உங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாது. ඔබ තනියෙන් රාත්‍රියේ අඬන එක කාටවත් දන්නේ. நீங்கள் தனிமையாய் அழுவது யாருக்குமே ඔබ தெரியாது. නාන වෙලාවේ අඬන මොහොතේ ඒ කඳුළු ටික වතුරේ ගලා යන මොහොතේ நீங்கள் කාටවත් එක්ක පේන්නේ. நீங்கள் குளியலே இருக்கும் பொழுது உங்கள் கண்ணீர் தண்ணீரோடு கலந்து செல்லும் பொழுது அது யாருக்குமே தெரியாது. අද අදවත කැඩිලා ඔබ ඇවිල්ලා ඇති. இன்று இருதயம் நொறுங்கி තව வந்திருக்கலாம். දවසක් இன்னும் ஒரு நாள் සිංහෙක් ඇවිල්ලා ஒரு சிங்கம் வந்து ඒ බැටළුව උස්සකට ගියා. அந்த ஆடுகளை தூக்கிச் சென்றது. ඔව් දෙව්වා. அவன் ஓடினான். ඔව් දෙව්වා. ஓடினான். තමන්ගේ පණ තබාගෙන ගියේ දිව්වා. அவன் தன் உயிரை பணயம் வைத்து තමන්ගේ ஓடினான். ජීවිත නැති වෙයිද? தன் வாழ்க்கை அழியுமோ? මම මේ පැත්තේ සිංහයාගේ පිටිපස්සේ දිව්වම இந்த பக்கம் சிங்கத்தின் பக்கம் ஓடினால் මගේ ජීවිත අපායයිද? திரும்ப என் உயிரை மீட்டுக் கொள்வேனா? මම මේ පැත්තට ගියාම நான் இந்த பக்கம் මගේ சென்றால் මේ බැටළුවන්ට මොනවා වෙයිද? இந்த ஆடுகளுக்கு என்ன நடக்குமோ? දෙපැත්තෙම මොනවාද කරන්නේ? இரு பக்கமும் என்ன செய்வது? දන්නේ නැති තත්ත්වක සිටියා. தெரியாத ஒரு நிலையிலே මේ அவன் இருந்தான். රාත්‍රී සමහර අය ඉන්නවා. இன்று இரவும் ஒரு சிலர் මගේ இருக்கிறீர்கள். දරුවන් නිසා, என் பிள்ளைகள் මගේ நிமித்தம், නිවස නිසා, என் வீட்டின் நிமித்தம், මගේ ජීවිත නිසා என் வாழ்க்கை මම நிமித்தம் මොන තීරණයක් ගන්නවද? நான் என்ன தீர்மானம் අද எடுப்பது? වේදනාව සහිතව இன்று வேதனையோடு கூட ජීවිත නැති වෙයිද? வாழ்க்கை அழியுமோ? මට මොනවා වෙයිද? எனக்கு என்ன நடக்குமோ? වේදනාව සහිත ඉන්න පුළුවන්. வேதனையோடு இருக்க හොදි වසින්යාගේ පිටිපස්සේ. அவன் சிங்கத்துக்கு பின்னால் ஓடினான். හොදි වසින්යාගේ පිටිපස්සේ. சிங்கத்துக்கு பின்னால் அவன் ஓடினான். ඔව් සිංහයාගේ පිටිපස්සේ යන මොහොතේ அவன் சிங்கத்துக்கு பின்னால் ஓடும் பொழுது ඔව් සතුටෙන් නොවේ දිව්වේ. அவன் மகிழ்ச்சியோடு அல்ல ஓடினது. මේකට මොනවා වෙයිද? இதற்கு என்ன நடக்கும்? මේකට මොනවා වෙයිද? இது என்னவாகுமோ? වයස 12 ගෑන් ළමෙක්ව ගෙදර තියලා 12 வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளையை வீட்டிலே வைத்துவிட்டு තමන්ගේ පුරුෂයා මැරුණම தன் கணவன் மறித்தது. කොයිද තියෙන්නේ කියලා දන්නේ නැතුව எங்கு தங்க வைப்பதில் தெரியாமல் මගේ ජීවිතේ බේර ගන්න ඕනේ. என் வாழ்க்கையை தப்பித்துக் கொள்ள මගේ දරුවට හොඳ නිවසක් ඕනේ. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வீடு මගේ வேண்டும். දරුවා හොඳ ඉගෙන ගන්න ඕනේ. என் பிள்ளை நன்றால் கல்வி கற்க ඒ வேண்டும். අම්මා පිටරට ගියා. அந்த தாய் வெளிநாடு சென்றார். පිටරට යන මොහොතේ வெளிநாடு செல்லும் பொழுது හැම කෙනෙක් කිව්වා පිටරට යනවා කියලා. எல்லோருக்கும் சொன்னால் வெளிநாடு செல்கிறேன் என்று. නමුත් මට තේරුණා. ஆனால் நான் ඒ புரிந்தேன். අම්මගේ අදවත அந்த தாயின் இருதயம் ඔව් ඇය පිටරට ගියාට அவள் வெளிநாடு சென்றாள். ඇයගේ අදවත මේ තියෙන්නේ. அவள் இருதயமோ இங்குண்டு. ජීවනයේ මරණයේ මැද තමයි සිටින්නේ. உயிருக்கும் வாழ்க்கைக்கும் உயிருக்கும் இடையிலே தான் අද උගා දෙනෙක් එහෙම තමයි ජීවත් இன்று වෙන්නේ. அநேகர் அப்படித்தான் வாழ்கிறீர்கள். හැබැයි අනිත් අයට පේන්නේ නැහැ. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. දාවීද් සිංහයාගේ පිටිපස්සේ දුවපැක තමයි දන්නේ. தாவீது சிங்கத்துக்கு பின்னால் ஓடினது தான் தெரியும். නමුත් ඔහුගේ අදවතේ වේදනාවේ ஆனால் அவனுடைய இருதயம் வேதனையிலே. එච්චර තාත්තා அவ்வளவு அந்த தகப்பன் සිංහයා සහ වලා ඉන්නා වූ ඒ කැලෑවේ තමයි දාවීද් වෙන්නේ. சிங்கமும் கரடியும் இருக்கிற அடர்ந்த காட்டிலே தான் தாவீதை ඔහු வைத்தார். නිවසේ ඉන්නට වඩා ඔහු කැලෑවේ ගිහලා මැරුණත් කමක් නැහැ. அவன் வீட்டிலே இருப்பதை காட்டிலும் காட்டிலே போய் அவன் மறிப்பது நல்லது. ඒ වගේ සිතුවිල්ල. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. නමුත් දාවීද් ஆனால் தாவீதோ ඔහු තනියෙන් සිටියට அவன் தனிமையாக இருந்தான். ඒ රාත්‍රී ඔහු කියන වචනේ මේකයි. இந்த இரவு அவன் சொல்லுகிற வார்த்தை අද මේ වගේ තනියෙන් ඔබ ඉන්න පුළුවන්. இப்படியாய் நீங்கள் இன்று தனிமையா இருக்கலாம். ඒ තනියෙන් ඉන්න මොහොතේ දාවීද් ගීතාවලිය 23 ලියනවා. அப்படி தனிமையா இருக்கும் பொழுது தாவீது சங்கீதம் 23 எழுதுகிறார். ගීතාවලිය 23 එක ඔහු ලියන මොහොතේ කියන්නේ ස්වාමීන් වහන්සේ මාගේ ඉන්දිරාය. அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் මම மேய்ப்பராய் තනියෙන් නොවේ. நான் தனிமையாய் அல்ல. ඒ දෙවියන් වහන්සේ මට ඉන්දිරාය. தேவனே எனக்கு மேய்ப்பராய் ස්වාමීන් වහන්සේ මට ඉන්දිරාය. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். මට කිසි ඉඟියක් නොවන්නේය. நான் எனக்கு எந்த குறைச்சலும் ஏற்படுவதில்லை. ஆமென். මට කිසිම ඉඟියක් සිදු වෙන්නේ எனக்கு නැහැ. எந்த குறைச்சலும் අද මේ தடைப்படுவதில்லை. රාත්‍රිය අපිට කියන්න පුළුවන්ද? இது உங்களுக்கு சொல்ல මට முடியுமா? අම්මා නැති වෙන්න පුළුවන්, තාත්තා නැති වෙන්න පුළුවන්, எனக்கு தாய் පුරුෂයා නැති වෙන්න පුළුවන්, භාර්යා නැති වෙන්න පුළුවන්. எனக்கு නමුත් මගේ දෙවියන් වහන්සේ මගේ ඉන්දිරාය. எனக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம்.
இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ என் மேய்ப்பர். මේ ස්ථානෙක් එක්කෙනෙක් සක්මන් කරනවා. இந்த இடத்துல ஒருவர் உள்ளாவியை ඒක තමයි கொண்டு යේසුස් වහන්සේ. அவர்தான் இயேசு. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබව ලෑයේ උස්සල ගන්නා වූ ඉන්දේරෙක් ඉන්නවා. බැටළුවෙක් වගේ ඔබ උස්සලගෙන ඉන්දේරෙක් ඉන්නවා. ඒ යේසුස් වහන්සේ තමයි ඒ යාපත් ඉන්දේරා. உங்களை ஒரு ஆட்டை போல தன் மார்பிலே சுமந்து கொள்ள ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு. ඔව් දෙවනි වචනේ කියනවා. அவன் இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார், සමාව නිල් තන බිම්වල නගින්ට සලසන්නේය. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய பண்ணுகிறார். වතුර තියෙනව තැන් වලට උන්වහන්සේ ගෙනියයි. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு செல்கிறார். උන්වහන්සේ ගෙනියයි. ஆம், அவர் என்னை கொண்டு போவார். මම ගෙනියන්න කවුරුත් නැහැ තමයි. என்னை கொண்டு செல்ல யாரும் இல்லைதான். මේ රාත්‍රියේ අපි විශ්වාස කරනවද? இன்று இரவிலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? යේසුස් වහන්සේ ඔබව හොඳ තැනට ගෙනියන්න. இயேசு கிறிஸ்து உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். යේසුස් වහන්සේ හොඳ තැනට ගෙනියන්න. இயேசு கிறிஸ்து நல்ல இடத்துக்கு கொண்டு செல்ல ඔබගේ போகிறார். අම්මට දෙන්න බැරිද? ඔබගේ තාත්තට දෙන්න බැරිද? මගේ යේසුස් වහන්සේ අද රාත්‍රියේ ඔබට දෙන්න. உன் தகப்பன் கொடுக்க முடியாததை, உன் தாய் கொடுக்க முடியாததை என் இயேசு இந்த இரவிலே கொடுக்கிறார். තුන්වෙනි වචනේ කියනවා උන්වහන්සේ මගේ ආත්මය සනසනසේක. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். ඕ ස්වකීය නාමය නිසා ධර්මිසකමේ මාවත් වල මාව ගෙනියන්නසේ. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே අද நடத்துகிறார். මා තනියෙන් සිටින්න පුළුවන්. இன்று நான் தனிமையா මම இருக்கலாம், ප්‍රශ්න මැදේ ඉන්න நான் පුළුවන්. பிரச்சனை நிரம்பி මම இருக்கலாம், මරණ මැදේ ඉන්න පුළුවන්. நான் மரண தருவாயில නමුත් இருக்கலாம். ඔව් හතරවෙනි වචනේ කියනවා நான்காம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், මේ වචනේ ඔබගේ වචනේ වෙන්න இந்த අවශ්‍යයි. வார்த்தை உங்களுடைய வார்த்தையா இருக்கட்டும். මරණ සෙවන මිටියාවත මැදී යන්නේ නුමුත් කිසි උපද්‍රවයට බය නොවන්නෙමි. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், என தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். මේක ඔබට අවශ්‍යයි. இது உங்களுக்கு தேவை. මම ඊයේ මගේ නංගිට කිව්වා நேற்றின் தங்கைக்கு நான் சொன்னேன், මට මෙයා නෑ කියලා මට කලබල නෑ. எனக்கு இவர் இல்லை என்கிற குழப்பமே இல்லை. මම දරුවන් ගැනත් මම හිතන්නේ නෑ. நான் பிள்ளையை குறித்து நினைப்பதில்லை. ඇයි? ஏன்? කවුද හිටියත් නැත්තාගේ උන්වහන්සේ අපි සමග ඉන්නවා. ඒක පමණක් අපිට ඇති. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஒருவரே நம்மோடு இருக்கிறார். அது நமக்கு போதும். ඇයිකොත් අපේ නංගි ලොකු ප්‍රශ්නක හිටියේ. ஏனென்றால் என் தங்கை பெரிய பிரச்சனையில இருந்தால் මම කිව්වා බලාපොරොත්තු වෙන්න එපා. நான் சொன்னேன், எதிர்பார்க்காதே, උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්න. அவரையே எதிர்பார். මේක ලැජ්ජාවක් නේ කියලා කිව්වා. இது வெட்கம் என்று தானே சொன்னால், මම කිව්වා நான் சொன்னேன், ලැජ්ජාවක් කියලා අපි හිතුවත් තමයි ඒක ලැජ්ජාව. இது வெட்கம் என்று நாம் நினைத்தால் தானே வெட்கம். මිනිස්සු කතා කරන්න පුළුවන්. மனிதர்கள் பேசலாம். ඒක ලැජ්ජාවකට මම හිතුවත් තමයි මට ලැජ්ජාව. அது வெட்கமாய் நான் நினைத்தால் தான் அது எனக்கு வெட்கமாகும். ආගෙන YouTube එකේ දැම්මම என்னை குறித்து யூடியூப்ல போட்டதும் අයියෝ ලැජ්ජාවක් කියලා මම හිතුවත් ලැජ්ජාවක්. ஐயோ வெட்கமே என்று சொன்னால் அது எனக்கு வெட்கம். මාගෙනත් YouTube එකේ දාලා තියෙන කියලා මම හිතුවත් ඒක ලැජ්ජාවක්. என்னை குறித்து யூடியூப்ல போவதென்று நினைக்கிறேனே, அது வெட்கம் அல்ல. ඒ නිසා ඔබට තියෙන්න අවශ්‍යයි. මරණ මිටියාවත සෙවනේ මැදී යන්නේ නමුත් කිසි උපද්‍රවයට බය වෙනව නෙමෙයි. உங்களுக்கு இருக்க வேண்டும், மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படே. තනියෙන් ඉන්නවද? இன்று தனிமையா ඔබ இருக்கிறீர்களா? කියන මම බය වෙන්නේ නැහැ. நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட අයිකොත් மாட்டேன். ඔබ තනියෙන් නොවේ. ஏனென்றால் நீங்கள் தனிமையா அல்ல, උන්වහන්සේ ඔබ සමග සිටිනවා. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ඇයි? ஏய், ඔව් මොනවද කියන්නේ? அவன் என்ன මම சொல்கிறான்? බය නොවෙන්නේ. நான் பயப்படேன். මක් නිසාද? ஏனென்றால் ඔබ මා සමගයි. நீர் நம்மோடு ඔබ இருக்கிறீர். මා සමගයි. என்னோடு இருக்கிறீர். කියන ඔබ මා සමගයි. சொல்லுங்கள், நீர் என்னோடு ඔබ இருக்கிறீர். මා සමගයි. நீர் என்னோடு இருக்கிறீர். Hallelujah. Hallelujah. යම් වහන්සේ මාගේ පක්ෂේ නම් தேவனின் பட்சத்தில் இருந்தால் විරුද්ධ වෙන්නේ කවුද? எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹalleluya, ஹalleluya. இளமருந்து கொள்ளலாம். ඔකේනා මරණ මිටියාව මැදින් ගියත්තගේ මම බය නොවන්නේ මේ මක් නිසාද ඔබ මා සමගයි. மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறீர். උන්වහන්සේ සතුරන් ඉදිරියේ මට ලොකු කැම මේසක් විවෘත කරයි. அவர் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். මට මෙතන සතුරෙක් හිටියත් எனக்கு இந்த இடத்துல ஒரு சத்துரு இருந்தால் සතුරගේ ඉදිරියේ මට කැම මේසයක්. சத்துருக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு
பந்தி. මෙතන මට මේසයක් තියෙනවා. இந்த இடத்துல எனக்கென்று ஒரு பந்தி இருக்கிறது. හැබැයි සතුරේ තව කෙනෙක් වැඩි වුණා. இன்னொரு சத்துரு அதிகரித்து விட்டார். ඒ සතුරට ඉස්සෙල්ලා මට මේසයක්. அப்படின்னா அந்த சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி. සතුරෙක් වැඩි වෙනවා. இன்னும் ஒரு சத்துரு அதிகரித்தார். ඒකට ඉස්සෙල්ලා මට මේසයක්. அவனுக்கு முன்பதாகவும் எனக்கு ஒரு பந்தி. සතුරන් වැඩි වෙන තරමට ඔබගේ මේසත් දික් වේ. சத்துரு அதிகரிக்கிற அளவுக்கு உங்கள் பந்திகளும் அதிகரிக்கப்படும். හල්ලෙලූයා. ஹalleluya. මගේ දෙවියන් වහන්සේ කරන බලවන්තයි. அதை என் தேவன் செய்ய வல்லவர். අද ජීවිතේ ඔබ තනියෙන් පරබදිනවද? நீங்கள் வாழ்க்கையிலே தனிமையாய் ඔබ போராடுகிறீர்கள். තනියෙන් හැමදාම කරන්නේ. எல்லாமே நீங்கள் தனிமையாய் செய்கிறீர்கள். මෙතන බැටළුවක් අත්හරින්න බෑ. இந்த இடத்திலே ஆடையும் விட முடியாது. මේකත් බලන්න ඕනේ. இதையும் பார்க்க வேண்டும். අර බැටළුවවත් මම ගන්න අවශ්‍යයි. அந்த ஆட்டையும் நான் எடுக்க வேண்டும். ඔබ ජීවිතේ තනියෙන් ඉන්නවද? நீங்கள் வாழ்க்கையிலே தனிமையாய் இருக்கிறீர்களா? නමුත් මම ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். මගේ යේසුස් ඔබ සමග என் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. මගේ යේසුස් ඔබ සමග என் இயேசு என்ன உங்களோடு இருக்கிறார். හැම කෙනාම මාව අත්හැරලා ගියත් எல்லோரும் என்னை விட்டு சென்றாலும் මට පාඩුවක් නෑ. எனக்கு நஷ்டமே இல்லை. මක් නිසාද මාස සමග ஏனென்றால் அவர் என்னோடு. ஹalleluya. දෙක இரண்டாவது காரியம், ඔබගේ පවුලේ තනිකමක්. உங்கள் குடும்பத்திலே ஒரு தனிமை. ඔබගේ පුද්ගලික ජීවිතේ තනිකමක් உங்கள் තිබුණා. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனிமை இருக்கிறது. නමුත් පවුලේ තනිකමක්. ஆனால் குடும்பத்திலே ஒரு தனிமை. පවුලේ ඔබව තල්ලු කරන්න පුළුවන්. குடும்பத்தார் உங்களை தள்ளலாம். දාවිද්ගේ ජීවිතේ එක තමයි සිදුවන්නේ. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் පළවෙනි நடந்தது. සාමුවෙල් 16 වෙනි පරිච්ඡේදය 10 වෙනි වචනය. 1 சாமுவேல் 16:10 வசனத்திலே නුඹේ පුත්‍රයන් හැම දෙනාම මේ ඉන්නවා දැයි යෙස්සේගෙන් ඇසුවේය. ඔයාගේ හැම ළමයෙක්ම මෙතන ඉන්නවද? உன்னுடைய எல்லா பிள்ளைகளும் இந்த இடத்துல இருக்கிறார்கள். සාමුවෙල් තෙල් කුලාව අරගෙන එනවා රජෙක් හැටියට මේ එස්සේගේ පුතෙක් වාලේප ගන්න. ஆகிய சாமுவேல் என்ன எடுத்துக்கொண்டு ராஜாவாக இந்த ஏசாயின் மகனை அபிஷேகம் பண்ண ගෙදර ලොකු පාටියක් ලෑස්ති කරන්න කිව්වා. வீட்டிலே ஒரு பெரிய ஒரு விருந்து ஆயத்தப்படுத்த சொன்னார். ගෙදර පාටිය. வீட்டிலே ஒரு விருந்து. ගෙදර එන්න අවශ්‍යයි. வீட்டிலே இருப்பவர்கள் இருக்க வேண்டும். නමුත් අත්දෙනෙක්ව තාත්තා තියලා කියනවා මෙන්න මේගොල්ලන්ගේ එක්කෙනෙක් වාලේප කරන්න කියලා. 7 பேரை வரிசையாய் வைத்து தகப்பன் சொல்லுகிறார், இதோ இவரில் ஒருவரை அபிஷேகம் பண்ணு. දෙවියන් වහන්සේ කියන මේ අය නෙවෙයි සාමුවෙල්. தேவன் சொல்லுகிறார், இதுவல்ல, மே இவர்கள் அல்ல. நோவே. இவர்கள் அல்ல, මේ අය වාලේප කරන්න එපා. இவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டாம். එවිට සාමුවෙල් අහනවා මෙච්චරද කියලා 11 වෙනි වචනේ. 11ஆம் வசனத்திலே சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவா என்று. එවිට ඔව් කියනවා அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறான், තව ඉතිරිව ඉන්නේ බාලයා. இன்னும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். බාලයෙක් ඉන්නවා. ஒரு இளையவன் இருக்கிறான். ඌව මෙතන අඬගාලා නැහැ. அவனை இந்த இடத்துக்கு அழைத்தில்லை. පවුලේ වැදගත් තැන් වලට අඬගාලා නැහැ. குடும்பத்திலே முக்கியமான காரியங்களுக்கு அழைத்தில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ට කියනවා ஆனால் தேவன் சவுலுக்கு சொல்லுகிறார், මේ පවුලේ මේ අය නොවේ මට වැදගත්. இந்த குடும்பத்திலே இவர்கள் அல்ல எனக்கு முக்கியம். මේ ඇය එපා කරපු ඒ දාවිත් මෙතනට එන්න ඕනේ. இவர்கள் புறக்கணித்த அந்த தாவீது இங்கே வர வேண்டும். අද රාත්‍රී මගේ දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන්න යනවා. இன்று இரவு என் தேவன் உங்களை உயர்த்த අද போகிறார். රාත්‍රී දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන්න යනවා. இன்று இரவு என் தேவன் உங்களை உயர்த்த ඔබ போகிறார். පවුලේ කොම් වෙලා ඇති. நீங்கள் குடும்பத்திலே පවුලේ ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ඔබට මඩගාලා ඇති. குடும்பத்தார் உங்களுக்கு சேரி பூத்திருக்கலாம். ඔබගේ නෑදෑයෝ ඔබ ලැජ්ජාවටපත් කරලා ඇති. உங்கள் உறவினரே உங்களை வெட்கப்படுத்தியிருக்கலாம். දෙවියන් වහන්සේ කරන්න යනවා. தேவன் செய்ய මේ போகிறார். උත්සවය නතර වුණා. இந்த வைபவம் நிறுத்தப்பட்டது. දානවී දෙනකා தாவீது வரும் හැම வரையும் කෙනා බලාගෙන සිටියා. எல்லோரும் காத்திருந்தார்கள். අද මගේ පවුලේ දෙවියන් වහන්සේ ඒක තමයි කළේ. என் குடும்பத்திலே கூட இன்று தேவன் அதைத்தான் செய்தார். මම එනකම් හැම කෙනා බලා සිටින තාමට දෙවියන් වහන්සේ මාව උසස් කළා. நான் எப்போது வருவேனோ என்று குடும்பத்தார் காத்திருக்கிற நிலைக்கு தேவன் என்னை මාව உயர்த்தினார். දෙවියන් වහන්සේ වැදගත් කළා. தேவன் என்னை முக்கியப்படுத்தினார். අද රාත්‍රී දෙවියන් වහන්සේ ඔබ වැදගත් කරන්න යනවා. இன்று இரவும் தேவன் உங்களை முக்கியப்படுத்த போகிறார். ඒසායා 49 පහේ 15 සඳහන් කරලා තියෙනවා. ஏசாயா 49:15 கூறுகிறது. ඒසායා 49 15 සඳහන් කරලා තියෙනවා. ஏசாயா 49:15 ස්ත්‍රියක් ඇගේ කුසේ පුත්‍රයාට අනුකම්පා නොකරන ලෙස ඇගේ කිරි දරුවා මතක නැති කරන්ට ඇට පුළුවන්ද? එසේ මොවුන්ට මොවුන්ට මතක නැති කරන්ට පුළුවන. ඒත් මම නම් නුඹ අමතක නොකරන්නේ. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான்
உன்னை மறப்பதில்லை. நேசித்த தாய் மறக்கலாம், ඔබව ප්‍රේම කළා වූ මව වෙන්න පුළුවන්, தகப்பன் மறக்கலாம், පියා වෙන්න පුළුවන්. ஆனா அவர் உன்னை மறக்க மாட்டார். එතුමා කවදාකවත් ඔබ අමතක කරන්නේ නැහැ. உன்னை மறக்க மாட்டார். එතුමා අමතක කරන්නේ. சங்கீதம் 27:10 சொல்லுது. ගීතවල 27:10 සඳහන් වෙනවා. Psalm chapter 27 verse 10. 27:10 உன் தகப்பனும் தாயும் உன்னை மறந்தாலும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ඔබගේ පියා සහ මව ඔබ අත්හැරියත් මම ඔබව අත්හරින්නේ නැහැ. இந்த கூட்டம் உங்களை குடும்பத்திலே கர்த்தரை கனப்படுத்துகிற கூட்டமாய் மாற்றுகிறார். මේ දේවේ ඔබව පවුලෙන්ම උසස් තැනක තබන්නට දෙවියන් වහන්සේ පරිවර්තනය කරනවා. இந்த கூட்டம் உங்களை கனப்படுத்துகிற கூட்டமாய் இருக்கும். මේ දේමේ ඔබව ගෞරවයට පමුණුවන්නව දේමයක් වේ. கர்த்தர் மற்றவர்களை முன்பாக உங்களை கனப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ අන්නයගේ ඉදිරියේ ඔබව ගෞරවයට පමුණුවයි. හalleluya. இந்த டாடி எனக்கு எழுதினாரோ கடிதம், කොයි ඩැඩිද මට ලියුමක් ලිව්වද? அதே டாடி එතුමාම அந்த வீடு ஓபன் பண்ண நேரத்துல ඒ නිවස ඕපන් කරන වෙලාවේදී நான் வருவர எல்லாத்தையும் வாசல்ல வச்சிருந்தாரு. මම එනතුරු සියලු දිනාව මා වෙනුවෙන් බලාගෙන සිටිනවා. அண்ணன் வெளியில இருக்காங்க, අයියා එළියේ ඉන්නවා, அம்மா வெளியில இருக்காங்க, අම්මා එළියේ ඉන්නවා, தங்கச்சி வெளியில இருக்காங்க, නංගි එළියේ முழு ඉන්නවා, சொந்தமே வெளியில இருக்கு. මුළු නාතින් එළියේ ඉන්නවා. நான் கிட்ட போனேன், මම ළඟට நான் ගියා. வந்த உடனே මම ආපු විගස சாவி என் கையில கொடுத்து சொன்னாங்க, යතුර මට දීලා කිව්වා உன் கையால தரேன். ඔබගේ අතින්ම අරින්න. அதுதான் நம் தேவன். ඒක තමයි අපේ දෙවිදුන්. எந்த இடத்திலே தலை குனிந்தோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை தலையை நிமிர பண்ணுவார். කොයි ස්ථානයේ ඉස්ස පාත් කරාද ඒ ස්ථානදිම දෙවියන් වහන්සේ නිර්භීතව නැගිටින්න තමයි. இதற்கு தேவை அவரை பற்றிய ஒரு விசுவாசம், මේකට අවශ්‍ය එතුමා ගැන තිබෙන ඇදහිල්ල. அவரை பற்றி விசுவாசம். එතුමා ගැන ඇදහිල්ල. எனக்கு உலகமே என்னை எதிர்த்தாலும் அவர் போதும் என்ற விசுவாசம். ලෝකෙම මට එරේ වුණත් හරි එතුමා සෑයයි කියන්න වූ ඒ ඇදහිල්ල. அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டாம். ඒ ඇදහිල්ල ඔබට අවශ්‍යයි. ராத்திரி அற்புதங்கள் நடக்க මේ போகிறது. රාත්‍රී දහස්කම් සිදුවන්නට நீ යනවා. அவரை விசுவாசிக்க ඔබ வேண்டும். එතුමාව විශ්වාස කරන්න අවශ්‍යයි. கடைசியாய் மூன்றாவது, තුන්වෙනි දේ முதலாவது வாழ்க்கையில் தனிமை, පළවෙනි දේ ජීවිතයේ උදකලාව. இரண்டாவது குடும்பத்திலே ஒரு தள்ளப்பட்ட நிலை, දෙවනි ලෙස පවුලෙන්ම තනි වුණා කමක්. மூன்றாவது தொழிலே வியாபாரம் செய்கிற இடத்திலே ஒரு தள்ளப்பட்ட ஒரு தனிமை. තුන්වෙනි දේ නම් ව්‍යාපාරي නැත්තම් රස්සාව කරන තැනේ යම් උදකලාව නැත්තම් තනියෙන් ඉනව තනිකමක්. ஒரு நாள் தாவீது එක්තරා දවසක දාවීද් அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னார், ඒ පියා අඬ ගහලා කිව්වා இந்த பானையும் இந்த சீஸையும் கொஞ்சம் அண்ணம்மாக்கு போய் கொடுன்னு. මේ පාන්ද ඒ වගේම චීස්ද අයියලා ඉන්නවා අයියලට බෙදා දෙන්න කියලා. அது வந்து பீஸா, அது அவனுக்கு அது பீஸா. ඒක පීසා. அப்ப ஃபர்ஸ்டா அவனுக்கு போய் அவன் தான் முத போயிட்டு அண்ணம்மா யுத்த பூமியில இருக்காங்க, ඒකොත් අයියලා ඉන්නේ යුද භූමියේ. அதனால இவன் தான் கொண்டு போய் கொடுத்தான், டெலிவரி பண்ணான். මෙයා තමයි ගිහලා ඩිලිවරි කරේ යාට. அவன் கொடுக்கிற நேரத்துல එයා දෙන මොහොතේදී அந்த இடத்துல பெரிய ஒரு மனிதன் கோலியாத் வந்து கத்துறான். ඒ ස්ථානයේ ඉනව ලොකු උස මිනිහෙක් වෙනව ගෝලියත් මොර ගසනවා. பெலிஸ்தீன் எல்லாம் ஈஸ்ரேல் விருது யுத்தக்கான பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுக வருகிறார்கள். ஏ யுத்தக்கான மோதே அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது ஓ கேகானோ அவன் கத்துகிறான். ஐ அப்படி சண்டை காண்டோனே, ஏன் நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டும்? ஒக்கமல விநாச வேண்டோனே, எல்லோரும் அழிய தேவையில்லை. உபலாக எக்கினை மாத்தக்கு யுத்த கண்டவரை உங்களிடத்திலிருந்து ஒருவன் என்னோடு யுத்தம் பண்ண வரட்டும். உபலாக தேய காவுது கேளா, உங்கள் தேவன் யார் என்பதை இவிட தாவீத் கேனா. அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், கோமது கதா கண்டபல மேம் அப்படி தேவி கேனேன, இப்படி எங்கள் தெய்வத்தை குறித்து இவன் எப்படி பேச முடியும்? ஹேம கதா கனின மோதே அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஐயா தக்கா அண்ணன் கண்டார். பலனி சாமுவேல் விசியாத்தா அட்டே 1 சாமுவேல் 27:8 எலியா பிரமித்த ஐயா தக்கலா இந்த எலியாசாகிய அண்ணன் கண்டு ஓ கோபட பத்துனா அவன் கோபம் கொண்டான். ஹே ஏன்? மூ பெட்லு பல்னிக்கா இவன் ஆடு மேய்க்கிறவன். மூ மெத்தன்ட ஐயாவே இவன் ஏன் இங்கு வர வேண்டும்? மெத்தன்ட வில අපිට වඩා දියුණු වෙන්න යනවාද? இங்கு வந்து நம்மை விட முன்னேற போறானா? ඒ නිසා ඕ කියනවා அவன் சொல்லுகிறான், ඇයි උඹ මෙතන ඉන්නේ? நீ ஏன் இங்க இருக்கிறாய்? ඵලයන් වනාන්තරට. போ வனாந்தரத்துக்கு.
එයාගේ ලයිෆ් එක ආපහු පල්ලයට එවනවා. திரும்ப அவனுடைய வாழ்க்கையை பின்தங்க வைக்கிறான். අද උඟා දෙනෙක් කැමති නෑ ඔබ බිස්නස් එකේ ඉන්න එක. இன்று அநேகர் விருப்பமில்லை நீங்கள் பிசினஸ்ல இருப்பது. ඔබ පස්සට එවන්න තමයි කැමති. நீங்கள் பின்தங்கி போவதுதான் விருப்பம். ඔබ පිටිපස්සේ ඉන්න ඕන කියලා තමයි කැමති වෙන්නේ. நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்பதை ඔබ තල්ලු விரும்புவார்கள். කරන්න තමයි කැමති කරන්නේ. உங்களை தள்ளதான் விரும்புவார்கள். මම ඔබට කියන්න කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ දැන් අත තියලා තියෙන බිස්නස් ඔබට උරු පුරුදු බිස්නස් එකක් නොවේ. இப்பொழுது நீங்கள் கை வைத்திருக்கிறீர்களே அந்த பிசினஸ் கூட உங்களுக்கு பழக்கமானதல்ல. නමුත් අයියාලට දන්නවා මූ මෙතනට ආවම මූ දිනු වෙයි. ඇයිකවත් ඌට ආලේපයක් ලැබිලා තියෙනවා. அண்ணனுக்கு நன்றாய் தெரியும் இவன் இங்கு வந்தால் பழகி விடுவான், ஏனென்றால் இவனுக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இன்றைக்கு உன் வியாபாரத்துல பல பிரச்சனைக்கு நீ முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுறேன் கர்த்தர் உன்னோடு இருக்கார். நீ பெரிய கோலியாத்களை நீ ஜெயிப்பாய். දැනුත් ඔබගේ ව්‍යාපාරයේදී බොහෝ ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. මම ඔබට කියන්නම් ගෝලියාත්ව ඔබ ජය ගනී. நீ தைரியமாய் செல். ඔබ නිර්භීතව කියන්න. உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ඔබට කවුරුත් සපෝට් කරන්නේ නැහැ. யாருமே சப்போர்ட் பண்ணல. කවුරුත් සපෝට් කරේ ஆனா නැහැ. தனிமையாய் போனான். එනමුත් තනියෙන් ගියා. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලලා நீ කියනවා பயப்படாதே. ඔබ බය වෙන්න එපා. நான் உன்னோடு கூட මම இருக்கிறேன். ඔබ සමග සිටින්නේ. யோசுவா 1:5. යෝසුවා 1:5. யோசுவா 1:5. යෝසුවා 1:5. ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ யோசுவாவே. යෝසුවා உன்னுடைய தலைவன் ඔබගේ නායකයා இவ்வளவு காலம் உனக்கு உதவி செய்தவன் මෙච්චර කල ඔබට උදව් කරපු அவன் කෙනා. மகித்து போயிருக்கலாம். ඔව් මැරෙන්න පුළුවන්. அவன் மகித்து போயிருக்கலாம். එයා මැරිලා ඉන්න இனி පුළුවන්. நான் எப்படி செல்வேன்? ඊපස්සේ මම කොහොමද යන්නේ? அவன் மகித்து விட்டானே. ඔව් මැරුණානේ. என்ன நீ யோசிக்காதே. එහෙම ඔබ කල්පනා කරන්න නුඹ එපා. ජීවිතයේ සියලු දවස්වල කිසිවෙකුට නුඹට විරුද්ධව සිටින්න නොහැකි වන්නේය. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வசனத்தை மனசுல எடுங்க. මේ වචනය අදවතට ගන්න. நான் சாகுவக யாருக்கு முடியாது என்னை ஜெயிக்க. මම මැරෙන තුරු කාටත් බෑ මාව ජය ගන්න. நான் மறிக்கும் வரை எனக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது. මම මැරෙන තුරු මාගේ ඉදිරියෙන් කිසි කෙනෙක් සිට ගන්නට බෑ. பைபிள் சொல்லுது. බයිබලයේ සඳහන් වෙනවා முன்னால வருவாங்க. ඉදිරියට එයි. ஆனா நிக்க மாட்டாங்க. ඔවුන් සිට ගන්නේ නෑ. விழுவாங்க. වැටෙයි. விழுவாங்க. වැටෙයි. இந்த வசனம் என் இருதயத்துல நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். මේ වචනේ මාගේ අදවත තුල පච්ච කොටා තබනවා. யாராலும் என்னை ஜெயிக்க முடியாது. කාටත් බෑ මාව ජය ගන්න. ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கார். මන්දතුමා මා සමග நீ සිටිනවා. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ඔබ ජීවතුන් අතර ඉන්න තුරු කිසි කෙනෙක් ඔබට විරුද්ධව හිට ගන්නේ நான் නැහැ. மோசேயோடு இருந்தது போல මම මෝසස් සමග හිටියා. உன்னோடே இருப்பேன். ඔබ සමග ඉන්නවා. நான் உன்னை விட்டு விலக මම மாட்டேன். ඔබගෙන් ඈත් වෙන්නේ நான் නැහැ. உன்னை கைவிட මම மாட்டேன். ඔබ අත්හරින්නේ නැහැ. நான் உன்னை விட මම மாட்டேன். ඔබ අත්හරින්නේ என் නැහැ. சகோதரா, මාගේ என் සහෝදරයා, சகோதரியே, මාගේ සහෝදරී, இந்த வியாபாரம் මේ ව්‍යාපාරය உனக்கு புதுசா இருக்கலாம். මට අලුත් වෙන්න පුළුවන්. புதுசா இருக்கலாம். අලුත් වෙන්න පුළුවන්. செய்ய தெரியாம இருக்கலாம். කරන්න දන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. ஆனா உலகத்தை படைத்தவர் නමුත් ලෝකේ මැව්වා වූ அவர் உன்னோடு இருக்கிறார். එතුමා ඔබ සමග நீ ඉන්නවා. ஜெயிக்க போகிறார். ඔබ ජය ගන්නට நீ යනවා. தேசங்களை பிடிக்க போகிறார். ඔබ දේශයවල් අත්පත් කරගන්න යනවා. உனக்கு முன்பு இருந்தவர் ඔබගේ ඔබට ඉදිරියෙන් හිටිය ඉස්සලා හිටපු අය. அவருக்கு செய்ய முடியாததை நீ செய்வாய். එයා කරන්න බැරි දේවල් ඔබ කරයි. நீ கானானை பிடிப்பாய். ඔබ කානන් අත්පත් நீ කරගනි. ஆசீர்வாதத்துக்குள் போது மட்டுமல்ல, ඔබ ආශිර්වාදයේ තුලට යනවා පමණක් நீ නොවේ. பலரை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போப்போம். ඔබ බොහෝ අයව ආශිර්වාදයේ කරා රැගෙන යන්න යනවා. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ දේ කරයි. ஆண்டவர் அது உனக்கு செய்து தர போகிறார். දෙවියන් වහන්සේ දේ මට කර දෙන්න යනවා. அந்த மகிமையின் கரம் இந்த இடத்துல இருக்குது. ඒ මහිමනීය දෑත දැන් මේ ස්ථානයේ எழுந்திருந்து අපි සියලු දෙනා නැගිට ஆண்டவர் நோக்கி பாருங்கள். දෙවියන් වහන්සේ කෙරේ බලමුද? அவருடைய கரம் உங்களோடு இருக்கா. එතුමාගේ දෑත ඔබ කෙරේ තිබෙනවා. யெகோவா சம்மா අප සමග සිටින දෙවිඳා යෙගොවා සම්මා මා සමග සිටින දෙවිඳා යෙගොවා සම්මා යෙගොවා සම්මා යෙගොවා Shama
මේක ඇදහිලේ වචනයක් සබ්දෙන් ගාන කරන තව මුඛේ විවෘත කළා මේ වචන තව සබ්දෙන් ඔබ මා සමග සිටින නිසා අද මා ජීවත් වන්නේ. Come on church. සිටින නිසා අද මා ජීවත් වන්නේ. Yehova Shammah, Yehova Shammah, Yehova Shammah, Yehova Shammah, Yehova Shammah. Tani vima anduwele o baima tani nokale sabang sabe oba tani vela andu mote baima Yehova Shammah, Yehova Shammah, Yehova Shammah, Yehova. Allah சொல்ல தமிழ்ல என்னோடு இருப்பதினால் வரை ஜீவிக்கிறேன். அவர் மட்டும் இல்லைனா எப்படியோ இறந்து போயிருப்போம். இன்னைக்கு அவர் இருக்கனால தானே இப்படி வாழ்வோம். Yehova Shammah, Yehova Shammah, Yehova Shammah, Yehova Shammah, Yehova. இந்த ராத்திரி இயேசு அவர் உன்னோடு இருப்பேன் என்று சொல்ல මිරාත්‍රී කාලයේදී යේසුස් වහන්සේ ඔබ ගාව සිටින බව එතුමා පොරොන්දු වෙනවා. நான் உன்னை விட மாட்டேன். මම ඔබව අත්හරින්නේ நீ නැහැ. என்ன நம்பு. ඔබ මාව විශ්වාස කරන්න. உன் வாழ்க்கை தனிமையில நான் உன்னோடு இருப்பேன். ඔබගේ ජීවිතයේ උදකලාවදීත් මම ඔබ உன் குடும்பத்தை எல்லாரும் உன்னை ஒதுக்கினால் நான் உன்னோடு இருப்பேன். ඔබගේ පවුලේ සියලු දෙනා ඔබ නිරපාද මොහොතේ මම ඔබ සමග ඉන්නවා. உன் வியாபாரத்துல உன் தொழில்ல நீ ஒதுக்கப்பட்டிருந்தாலும் உன்னை தனிய விளங்குற மாதிரி உன்னை உயர்த்தி வைப்பேன். ඔබගේ ව්‍යාපාරයේ ඔබගේ රස්සාවේ ඔබව උදකලාවේ තැබුවත් ඇති ඔබව කැපී පෙනෙන තරමට මම ඔබව උසස් කරනවා. இந்த இடத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த வசனத்தை எப்படி தான் கேட்டாலும் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க மனசு உடைஞ்சு போறீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில தோல்விக்கு காரணம். ඔබගේ ජීවිත ඔබ මේ මිටියට අද දේ වචන ඇහුවට ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්නට ප්‍රධාන හේතුව කාගේදෝ දෙයක් යම්කිසි ප්‍රශ්නයක් ආපු ගම ඔබගේ හිත කැඩලනවා. මේ වගේ ජීවිතේට කවදාත් සාහනයක් උසස් වීමක් ලැබෙන්නේ නැහැ. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்காது. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. උන්වහන්සේ ගැන විශ්වාසය ඒක කඳු මුදුනක් වුණත් උන්වහන්සේ විශ්වාස කරන. ඒක පල්ලෙයා මිටියාවතේ ඔබට ඇත්තට උන්වහන්සේ විශ්වාස කරන. அது உயர்ந்த மலையா இருக்கலாம், அது தாழ்ந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும் அவர் விசுவாசி.
நான் ஏறாத உயரமும் இல்லை, விழாத வீழ்ச்சியும் இல்லை. ஆனால் அத்தனையிலும் அவரை நம்பினேன். அவர் இன்றைக்கு அவர் எல்லா பாடங்களை கற்றுக் கொடுத்து என்னை சுமந்து கொண்டு போய்கிறார். මම නැගුන් නැති උසක් නෑ, වැටුන් නැති පල්ලයකුත් නෑ. නමුත් උන්වහන්සේ මාව අද උස්සගෙන යනවා. ඒකේ උන්වහන්සේ මා විශ්වාස කරනවා. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, එතුමාව අදහන්න, அவரே நம்புங்க. එතුමාව පමණක් විශ්වාස කරන්න. அவங்க வாழ்க்கை ஏற்றுவாங்க. එතුමා ඔබගේ ජීවිතය උසස් කරයි. நான் இப்ப ஜெபிக்க போகிறேன். දැන් මම යාඥා කරන්නට இந்த යනවා. கூட்டத்தோட உங்க வாழ்க்கையில உயர்வு வர போகிறது. මේ දේමෙන් පසුව ඔබගේ ජීවිතයට යම් උසස්කමක් ඇති වෙන්නට යනවා. இன்றைக்கு தான் முதல் முறை இந்த சர்ச் வந்திருந்தார். අද තමයි ප්‍රථම වතාවට මේ දේවස්ථානයට ඇවිත් තිබෙනවා. வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தார். මේ සිකුරාදා දේමේට පළවෙනි වතාවට අදයි ඔබ ඇවිත් நீங்க තිබෙනවා. இருக்கிற இடத்துல இருந்து உங்க கையை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ඔබ ඉන්නා වූ ස්ථානයේදීම ඔබගේ දෑත ඉහළට ඔසවන්න අපි ඔබ වෙනුවෙන් යාඥා කරනවා. முதல் முறை வந்தவள் கைகளை உயர்த்துங்கள். ප්‍රථම වතාවට පළවෙනි වතාවට ආපු අය අත ஆண்டவர் ඔසවන්න. உங்களை பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ දකිනවා. நன்றாய் கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். හොඳට ඉහළට ඔසවන්න. உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். ඔබ වෙනුවෙන් පාලකතුමා நீங்கள் යාඥා இருக்கிற இடத்துல කරයි. இருந்து இப்படி முன்னால் வாருங்கள். ඔබ ඉන්නා වූ තැනින් මේ පැත්තෙන් ඉදිරියට එන්න. அற்புதம் நடக்க போகிறது. ආස්කම් සිදුවන්නට உங்க යනවා. பொருளாதாரத்துல வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ඔබගේ ජීවිතයේ ආර්ථිකයේදී ආස්කම් සිදු වෙන්නට යනවා. கடவுளை நம்புங்க, கடவுள் தான் அற்புதம் செய்ய போறா. දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. එතුමා පමණයි ආස්කම් කරන්නට යන්නේ. இந்த இடத்துல சிலருடைய உடல்களில் அசுத்த வல்லமைகள் இருப்பதை பார்க்கிறேன். சமகையங்கே யக்ஷ தோஷ வாழ்த்தியனும் மயாக்ஷாக்க நெவிலாய்க்கை வாத்துவேன். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கும். சிலருக்கு சிலர் செய்வினைகள் செய்ததுக்காக சமாக குடிவினைகள் நான் எவ்வாய் வாத்துவேன். ஆனா சிலர் நல்லா இருக்க உங்க வாழ்க்கையை நீங்களே குழப்பிட்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்க உங்க வாழ்க்கையை நீங்களே குழப்பிட்டு உங்க நிம்மதி இழந்து வந்திருக்கீங்க. ஆனா இயேசுவை போல கடவுள் இல்லை. அவங்களை நேசிக்காக நீங்க குழப்பினதை அவர் சரிப்படுத்தி உங்களுக்கு மறுபடியும் தருவாங்க. ಒಂದರ තියෙන ඔබගේ ජීවිත ඔබම අවුල් කරලා තියෙන්නේ. ඒ නිසා සමාදානක් නැහැ. නමුත් යේසුස් වහන්සේගේ ආපදේ කෙනෙක් නැහැ. උන්වහන්සේ ඔබ අවුල් කරපු ජීවිතය උන්වහන්සේ ලස්සනට හදලා දෙයි. ஹalleluya. நான் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மம்மையாட்ட உதவி ஆக்ஷா காட்டனா. அதே நேரத்தில் இந்த சபையில் யாராவது வியாதியோடு இருந்தால் அவர்கள் முன்னால் வாருங்கள். என்றால் சாட்சிகள் இன்றைக்கு மேடைக்கு வர வேண்டும். කවුදක ලෙඩෙන් ඉන්නවද? ඔබගේ අත උස්සන්න சர்ச்சுக்கு. யார் யாருக்கு வியாதி உண்டு கைகள் வைத்துங்கள். அவர்கள் முன்னால் வந்துருங்கள். வியாதி உள்ளவர்கள் வாருங்கள். அற்புதம் நடக்க போகிறது. நோய்கள் சுகமாக போகிறது. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, உடல் ஒரு கட்டி இருக்கு, பலவீனம் இருக்கு. சக ரோகி அத்தியன லெட அத்தியன කියනය ඔබ එන්න. எல்லாரும் கண்களை மூடிடுங்க. நமக்கு நான் விசுவாசம்னா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. நிறைய பேட பிரச்சனைகள் எனக்கு விளங்குது. உங்க அக்காய்க்கு பிராஷ்டவாள் மாட்ட பேயணும். உங்க அக்காய்க்கு காதுவாள் மாட்ட பேயணும். அமுத்த வேணும் ஆசைக்கு நிதாஸ் காட்டணும். ஆண்டவர் அதை விடுவிக்க போகிறார். சிலருடைய வெளிதேச பயணங்களை கத்த வாய்க்க பண்ண போகிறார். සමහරගේ පිටකට ගාමාන උන්වහන්ස සාර්ථක කරනවා. சமரගේ பவுல் வல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. எனவே வெளியில் எது நல்லா இருந்து வேலைல கடவுள் உங்களை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க உங்க மதிப்பை இழந்திருக்கலாம். போனது தண்டு உலகம் சொல்லும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பை உருவாக்கி தர போகிறார். ඔබගේ වැදගත්කම නැති වෙලා තියෙනවා. නමුත් දෙවෙනාස ඔබට වැදගත්කමක් දෙයි. ஹalleluya. ஒரு 10 நிமிடம் யாரும் அங்கங்க போகாமல் அப்படியே இருங்க. இவளுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.
இவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா கைகளையும் நேற்று மேட யாக்ஷாக்கிரமோ ස්වාමී යේසුස්ගේ නාමයෙන් මෑට සුවය ලැබේවා, මෑට ආශිර්වාද ලැබේවා, මෑට ආරක්ෂාව ලැබේවා, මෑට දියුණුව ලැබේවා. යේසුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන් මා දැන් ආශිර්වාද කරන සෑම පිල්ලි ඌනිය යක්ෂ මන්ත්‍ර ගුරුකම් යක්ෂ බලවේග වලට ඉවත් වෙන්න මාන කරනවා. කිසිදු යක්ෂ බලවේගකට අයිතියක් නැහැ. යේසුස්ගේ නාමයෙන් ඌනියම යක්ෂ බලවේගය இவாத்வ பலா எல்லா பில்லி சூனிய மந்திர கட்டுக்களை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். குடும்பங்கள் ஒன்றாய் வாழ முடியாதபடி பொறாமையினால் செய்யப்பட்ட மாந்திரீக கட்டுக்கள் விலகி போவதாக. පවුල් ජීවිතවල එක්සිත්ව තිබෙන බැගලෙස කර තිබෙන ඌනියම් බලවේග යේසුස්ගේ නාමයෙන් ඉවත්ව යන්නට මාන කරනවා. යක්ෂ බලවේගයට අයිති නැහැ. යේසුස්ගේ නාමයෙන් මේ මොහොතේ සුවය, නිදහස, ජයග්‍රහණ අද ලැබේවා. ආර්ථික ආශිර්වාදය, සඵලත්වය ලැබේවා, දියුණුව ලැබේවා, ජයග්‍රහණ ලැබේවා. வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. கோணலானவைகள் நேராகட்டும். இயேசுவின் நாமத்தில் கோணலான வாழ்க்கை நேராகட்டும். கோணலான பொருளாதாரம் நேராகட்டும். கோணலான குடும்ப வாழ்க்கை நேராகட்டும். வாழ்க்கை நேராகட்டும். ජීවිතවල් කෙලින් වෙන්නම ආශිර්වාද කරනවා. හැද උනව දේවල් කෙලින් වේවා. හැද උනව දේවල් කෙලින් වේවා. යේසුස්ගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. මේ ඉදිරිය අපෑම කෙනා සුවය ලබා ගන්න අවශ්‍යයි. ඔබ සුව වෙන්න. ඉදිරිය ඔබ සුව වෙන්න. සුවය ඔබට ලැබෙනවා. ඔබ දැන් සුව වෙනවා. முன்னால் வந்த நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளீர்கள். சுகம் உண்டாகிறது. இந்த இடத்தில் இருக்க அத்தனை பேரும் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் தனிமைகள் நீங்கட்டும். ජීවිතේ උදකලාව ජීවිතේ ඉවත් වේවා. பவுலை உதக்கலாව ජීවිතේ ඉවත් වේවා. குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட காரியங்கள் நீங்கட்டும். உயர்வை கொடுப்பீராக. வியாபாரத்திலே தொழிலே உயர்வுகள் உண்டாகட்டும். ව්‍යාපාරකයා උසස්කම ලැබේවා. අද ජීවිතේ මොන බලාපොරොත්තුකින් ඉන්නවද? ඒ හැම දෙයකම සාර්ථකම விளம்பர காரியம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுஸ்கே நாமයෙන් ආශිර්වාද කරනවා. ආමේන්. විශේෂ දැන්වීමක්. අද ඔබ එළියට ගිහලා කතා කරන්න. මට දෙවියන් වහන්සේ මේක කරයි කියලා. ඔබ ඒක ලබා ගන්න අවශ්‍යයි. මම යතුරු දීලා ඉවරයි. ඔබ අරින්න ඕනේ. මගේ අපේ පවුල දියුණු වෙයි. අපේ මට ව්‍යාපාරයක් ලැබේ. ඔබ කතා කරන්න ඕනේ. ඇදහිල්ල முழு விசுவாச தேவன் வாசோ இதெல்லாம் கතා பண்ண அவசியம். நீங்க தேவனை விசுவாசித்து நம்பி சாவியை போட்டு தேக்கணும். அதுதான் நடக்க போகுது. எங்க குடும்பம் ஒரு நாள் சரி வராது நினைச்சுக்கொண்டு இங்க வந்து உட்கார்ந்து யாரும் ஜெபிக்க வேணாம். உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இவரை நான் திருத்தவே முடியாது சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்து யாரும் ஜெபிக்க வேண்டாம். ஒன்றும் நடக்காது. நம்பிக்கையோடு வரணும். முடியாததை கர்த்தர் முடிய செய்வார். கரண்ட பேரிதே தேவனாஸ் கராய். உங்க விசுவாசத்தால் எல்லாம் ஆகும். ඔබගේ ඇදෙලෙන් සියල්ල කලකි. ආමේන්. මම මේ මොහොත ඉදිරිය අපට තනියෙන් යාක්ෂා කරන අත තිලේ ඩක්ක කළ යාක්ෂා කරනවා. දැන් ලෙඩ ඉන්න අය විශ්වාස කරන පාස් අත තිබ්බම සනිපාවත් මම මේ දේවදාසන් කියන මට සනිපයි. හරිද? ඒම ඔබ කියනවා කියලා විශ්වාස ගන්න. එතකොට සනිප වෙන්නේ. එතකොට ඔබ වේදිකාවට ඇවිල්ලා ඔබ ඒක කියන්නයි තියෙන්නේ. එතකොට මම අත තියලා ඔබ නැවත ආශිර්වාද කරනවා. ඔබගේ ආර්ථික ආශිර්වාද. வியாதிகளுக்காக நான் ஜெபிப்பேன். செக் பண்ணி பாங்க வியாதி போயிடும். உடனே மேடைக்கு வந்து நான் சாட்சி சொல்வேன். எனக்கு இப்படி வந்து வியாதி வந்து எனக்கு சுகமாயிட்டு அப்படி சொல்வேன்னு வியாதி சுகமானு சொல்வேன். நம்புங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அதுக்கு பிறகு மேடைக்கு வாங்க.
நான் உங்களுக்கு பொருளாதார ஆசிரியத்துக்காக நான் உங்களை ஆசிரிப்பேன். எல்லாரும் ஒரு 10 நிமிடத்தில் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுவேன். வினாடிದಾಗಿ ಆಕ್ಷಾಗಲಿ ಬರ್ಕಡ ಒಬ್ಬತ್ತಿ ಆಕ್ಷಾನ ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் ಆಮೆನ್. சர்வவல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வவல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே. ಶುದ್ಧತುಣಿ ಸರ್ವಬಲಧಾರಿ ದೇವಿ ದುಣಿ, ಶುದ್ಧತುಣಿ ಶುದ್ಧತುಣಿ ಸರ್ವಬಲಧಾರಿ ದೇವಿ ದುಣಿ, Pasasumave, Pasasumave, Amen. Gauravave, 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 Amen. Tuyare, 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 சர்வவல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வவல்லவர் நீரே, பாத்திரரே ஓ துதியுமக்கே. பாத்திரரே துதியுமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சர்வவல்லவர் ஆளுகிறார். சர்வவல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே. பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். சுததுணி 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 சர்வபலதாரி தேவி துணி, சுததுணி சுததுணி சர்வபலதாரி தேவி துணி.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு விசேஷமாய் வந்த ஒவ்வொரு நான் ஆஸ்வதிக்கிறேன். எல்லாம் கரங்களை ஆஸ்வதி பெற்றுக் கொள்ளுங்கள். இவள் வாழ்க்கை இந்த போய தினத்திலே நம்பி வந்தாக. இங்கு வந்த எல்லாரும் ஒரு திருப்தியை கண்டார்கள். இவங்க வாழ்க்கை இருந்தது போல நீ இருக்கவே கூடாது. நீ உயர்த்தி கொண்டு செல்வீராக. இன்று பேசப்பட்ட பணத்தை குறித்த காரியம் இவளுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும். அதே நேரத்தில் சுகமும் ஆசீர்வாதமும் ஒதுக்கப்பட்ட தன்மையிலே யார் முன்பாக தலை குனிந்தார்களோ அவர்கள் முன்பாக இவருடைய தலைகளை நீ உயர்த்துவீராக. இந்த கூட்டம் இதற்கு மேலே பெருக போவதற்காக நன்றி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவருடைய கண்களை திறக்க போவதற்காக ஸ்தோத்திரம். येसुस के नाम में अद आप समझना के जीविते लोकु वेनसक सिद्धवेट अवश्य अद रात्रों में निंदक दुन में नवा मैं के जीविते आर्थिक वाला लोकु आशीर्वाद याक्त उस्सास का मक्तरे बेवा अदो बकता कला मुदल समझवा वो बकता कला मैं के जीविते समझ जीवित लोग वेनसक सिद्धवेट मां आशीर्वाद करा मां विश्वास करा मीठ बड़ा लोग सेनकाक मैं सिखवा दवसलो बड़ा बादन डनसा आप समझना मां आशीर्वाद करा यीशु वांस के बलवंत नाम में आमीन. आप समझदार तो स्वादे वाशला बाबा अबे पियो देवेन मास के प्रेम पुत्र यीशु के स्वांस का नाम सुदात्मन मास के साबाई का मदे वाशवा समझना समझदा सदागटा ಒಬ್ಬ ಸಮಗಮತವದೇವ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக சத்தமாய் சொல்லுங்கள் ஆமென்.